கடக ராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நம்ம மேன்மை எப்படி இருக்கும்? நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குது? அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இது ஒரு அற்புதம். கூடவே ராகும் இருக்கிறார். இது இதை விட அற்புதம். மயக்கத்திலே 2 பேரும் வேலை செய்வாங்க. ராகு மயக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால் பெண்களால் நமக்கு சிறு சிறு அவப்பெயர் நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. பெண்களாக இருந்தால் ஆண்களால். அதனால் இதை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஆரோக்கியம்? வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம். வாழ்க்கை எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் வீட்டில் அற்புதமாக 4 கிரகம் சேர்ந்துருக்குது. கூட்டு தொழில் செய்யலாம், அபாரமாக செய்யலாம். அந்த மாதிரி மனசில் நமக்கு என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரலாம். அப்படி ஒரு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு தொழில் சிறப்பு. கூட்டு தொழில் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கூட்டு தொழில் உங்களுக்கு மிகவும் மேன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பலதரப்பட்ட தொழில் செய்யலாம். இந்த தொழில் தான் செய்யணும்னு இல்லை, எந்த தொழிலும் செய்யலாம். அந்த வேலைக்கு போனால் அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, செய்யலாம். ஏதாவது ஒரு தட்டுக்கடை வச்சிங்கன்னா கூட அந்த தட்டுக்கடை அபாரமாக வேலை செய்யும். பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் கடை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக வியாபாரமாகும், பிரச்சனையாக இருக்காது. தானிய கடை, மளிகை கடை வச்சுருக்கிறீங்களா, அது இந்த மாதம் அற்புதமாக வியாபாரம் ஆகி லாபத்தை குவிக்கும். உங்கள் மூளை அந்த அளவுக்கு சிந்தனையாக இருக்கும். அப்போ அந்த ராகுவோட வசியம் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை எப்படி ஈற்றுவது, எப்படியெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணலாங்கிற அளவுக்கு மனசில் அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு இந்த மாதம் செயல்படுவீங்க. இப்போ பொதுவாக பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் நம்ம மனசில் கவலை இருக்காது. பொருளாதாரம் குறைஞ்சாதான் நமக்கு மனசில் கவலை வரும். இந்த மாதம் என்ன பண்ண போகிறோமா, வாடகை கொடுக்கணுமா, வட்டி கொடுக்கணுமா, இந்த மாதிரி பலவிதமான கவலை வந்துடும். பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா, இந்த மாதிரி இஎம்ஐ கட்டணுமா, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. 4 வகையான கிரகங்கள் 7ஆம் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு அட்டகாசமாக செயல்படுறாரு. அப்படி அட்டகாசமாக செயல்படும் போது உங்களுக்கு என்ன குறை? ஒரு குறையும் கிடையாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் சம்மந்தப்பட்டமான தொழில் செய்கிறவங்களுக்கும் அபாரமாக இருக்கும். இட்லி கடை சாதாரணமாக வச்சுருந்தீங்கன்னா கூட வழக்கமாக ஒரு 3 படி 4 5 படி மாவு விற்கிற இடத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7 படி மாவாக விற்கும். 2 படி கூட வியாபாரம் ஆகும். அப்போ லாபமும் பெருகும். மனசில் நல்ல தெளிவெல்லாம் இருக்கும். ஆனால் சின்ன விஷயம் என்னன்னு கேட்டால் தலபாரம் ஏற்படும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்க்கும்போது நரம்பு தொந்தரவு ஏற்படும். இந்த 2 வகையான தொந்தரவு தான் இருக்குதே தவிர மற்றபடி தொந்தரவுங்கிறதே உங்களுக்கு இல்லை. எதையும் செய்யலாம். இதை விட அரசியல் அட்டகாசமாக வரும். அரசியலில் எவனையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அதை ஜெயிச்சு நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே வாழ்க்கையை திடமாகவும் சரியாகவும் செய்யக்கூடியது. அது அபாரமான பணவரவு அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதத்தில் பணம் ஓக்கோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆஹா அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க. வீட்டில் இருக்க மனைவியும் சரி, குடும்பத்தாரும் சரி உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஊக்கம் கொடுப்பாங்க. அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஊக்கமாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் திருமணமாகாத ஆண் பெண் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண யோகம் ஏற்படும். வரன் பார்க்க வருவாங்க. கண்டிப்பாக வரன் செட் ஆகும். எங்கேயும் ஆட வேணாம், அசைய வேணாம். இந்த மாதத்தில் சந்தோஷமாக சுப செலவெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்பொழுது வேறு என்ன நமக்கு வசதி வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3க்குடைய கிரகம் புத பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 3க்குடைய 7ஆம் வீட்டில் இருக்கும்போது கேந்திரம் ஏறதுனால வெற்றி சாயல் அதிகம். எடுத்த வேலையெல்லாம் செய்யலாம். பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேற்கு நோக்கி அல்லது தெற்கு நோக்கி போய் வியாபாரம் செய்ய தொடங்கினால் காலையில் அந்த வியாபாரம் அட்டகாசமாக அமையும். கிளம்பும்போது
இன்றைக்கி நம்ம மேற்கு பக்கம் போகலாம் அல்லது தெற்கு பக்கம் போகலாம். அப்படி மாற்றி ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி இந்த வண்டியில் வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னா வியாபாரம் அட்டகாசமாக இருக்கும். கடை வச்சுருக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு லைட்டாக அப்படி மேற்கு பக்கம் திரும்புங்க, ஒரு நாளைக்கு லைட்டாக அப்படி தெற்கு பக்கம் திரும்பி நின்று முதல் வியாபாரத்தை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு வியாபாரம் இந்த மாதம் முழுவதும் அட்டகாசமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக லாபத்தை பணத்தை கட்டுக்கட்டாக எடுத்து வைக்கிறோம் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சுமை இல்லை. சரி, சுகம். இந்த சுகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மிக அற்புதமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறீங்களா, அந்த நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க. போகிற இடத்துல நல்ல பேர் நல்ல இதெல்லாம் ஏற்படும். ஆக மனசில் நல்ல சந்தோஷம், பிரச்சனையும் இருக்காது. அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்குடைய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் நல்லா இருக்கிறார். அவர் பொதுவாக பார்த்தா உச்சம் பெறுகிறார். நிறைய இடம் வாங்கலாம், மாடு வாங்கலாம், கன்று வாங்கலாம். இன்னும் வேறு நீங்கள் என்ன வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ, வீட்டுக்கு உபகரணங்கள், சோபா, டிவி, சைக்கிள், இந்த மாதிரி என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் வாங்கிடலாம். ஆக இந்த மாதத்தில் பொருள் வாங்கிறது குவிப்பீங்க. பொருள் குவிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு வாழ்க்கை சிறப்பு, மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பு, சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சரி இந்த மாதத்தில் நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய சிரிப்பு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சிரித்த முகத்தோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வருவாயில் சிரிப்போ சிரிப்பு. இந்த மாதம் மாதிரி எந்த மாதமும் இல்லைப்பா, பரவாயில்ல, எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உந்துதலோடு வாழ்க்கையை சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல மதிப்பெண்ணோடும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் சுவை இருக்கும். அதே மாதிரி கஷ்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. சிறப்போ சிறப்பு. நன்றி, வணக்கம்.